ஆடி 18னா ஊர் மக்களே ஜே ஜேன்னு கூடி ஆத்தங்கரையில் போயிட்டு எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. ஆடி 18ங்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். ஆடி மாதம் தொடங்கி 18 நாளில் வர்றது ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குங்கிறது இந்த மாதிரி வெயில் காலம் முடிஞ்சு பருவகாலம் ஆரம்பிக்கும்போது, பருவமழை காலம் ஆரம்பிக்கும்போது அதை வரவேற்கிற விதமாக நம்ம காவிரி எண்ணெயை நீர்நிலைகள் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம கும்பிட்டு வரவேற்கிறது. ஏன்னா இப்போ தான் விவசாயம் தொடங்குவாங்க. இப்போ தொடங்கி தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ இந்த நமக்கு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தண்ணியை கும்பிட்டு வரவேற்கிறது. எல்லாரும் ஆத்தங்கரையில் போயிட்டு இன்றைக்கி கும்பிடுவாங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப விசேஷமான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, காப்பரிசி, அதோட முளைப்பாரி கட்டி கும்பிடுவாங்க. முளைப்பாரிங்கிறது ஆடி 1லேருந்தே நாள் கணக்கில் ஒத்தைப்படை நாட்கள் கணக்கில் ஒவ்வொருத்தர் கொண்டு வருவாங்க. முளைப்பாரி வச்சு காப்பரிசி செஞ்சு பூ பழங்கள் எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க. இலையும் 7 கன்னிமார்களை ஸ்தாபித்து மணல்லையே செஞ்சு அவங்களுக்கு பூ கயிறு எல்லாமே வச்சு பூ பழங்கள் வச்சு வேறு ஏதாவது ஸ்வீட் செய்கிறவங்க ஸ்வீட்டும் செஞ்சு வைப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் காப்பரிசி தான். எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க. இன்றைக்கி நாளில் தாலி கயிறு மாற்றுறவங்களும் மாற்றுவாங்க. எந்த ஒரு விஷயமும் ஆடி மாதத்தில் செய்யாதவங்க கூட இந்த ஆடிப்பெருக்கில் செஞ்சோம்னா நல்லா பெருகி வரும்னு நம்புவாங்க. தாலி கயிறு மாற்றுறதும் நல்ல சிறப்பு தான். இந்த ஆடிப்பெருக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெருக்கி தரக்கூடிய விஷயம். வாழ்வாதாரமான தண்ணியை வணங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது.